ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம செல்வந்தனாக ஃபாலோ பண்ண வேண்டிய 7 ஸ்டெப் பிளான். பணம் தான் இங்க எல்லாருக்குமான அத்தியாவசியம். செல்வ செழிப்போட வாழ்க்கை வாழ்ந்தா எல்லாமே சுமூகமா இருக்கும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா அதை சம்பாதிக்கிறது தான் எப்படின்னு தெரியல. வெறும் 7 ஸ்டெப்ல நீங்க செல்வந்தனாக முடியும். அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சில பயிற்சிகளும் சொல்லித்தரேன். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸ்டெப் நம்பர் 1. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறித்தனமான ஆசை இருக்கணும். நிறைய பணக்காரங்களோட இன்டர்வியூஸ் பாக்குறப்போ, அவங்கள பத்தி புக்ஸ்ல படிக்கிறப்போ ஒரே ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது. அவங்க ரிச்சாவும் பவர்ஃபுல்லாவும் மாறுறதுக்கு ஒரே காரணம், நான் ரிச்சா மாறணும், பவர்ஃபுல்லா மாறணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நீங்க நிறைய பணக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப ஸ்பெஷலான டேலண்டெல்லாம் இருக்காது. ரொம்ப படிச்சிருக்க கூட மாட்டாங்க. பார்க்க ரொம்ப அழகாவெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா பணக்காரங்களா இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் பணக்காரனாகணும்னு மட்டும்தான். சோ இதே ஃபார்முலா தான். நீங்க செல்வந்தன் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்காக உண்மையா ஆசைப்படணும். நானும் தான் ஆசைப்படுறேன், ஆனா ஆக முடியலையே, நான் பணக்காரன் ஆகணும்னு நீங்க வெறும் வாயால சொல்லலாம். ஆனா மனசுக்குள்ள ஒருவேளை இது நடக்காம போயிடுமோ அப்படிங்கிற மைல்டான சந்தேகம் வரும். மனசுக்குள்ள அவங்களால செல்வந்தன் ஆக முடியாதுங்கிற சின்ன எண்ணம் வரும். உண்மையாவே செல்வந்தன் ஆக ஆசைப்படுறவங்களுக்கு வேற எதுவும் முக்கியமா இருக்காது. பணம் வேணுங்கிற ஆசைதான் அவங்களுக்கு மெயினா இருக்கும். செல்வந்தனாக நிறைய கமிட்மெண்ட் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு பணம் அதிகம் வேணுமா? ஏன் உங்களுக்கு அதிக பணம் வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? எப்போ அந்த பணம் உங்களுக்கு வேணும்? எந்த வழியில அந்த பணத்தை நீங்க அடைய நினைக்கிறீங்க? இந்த கேள்விகள் எல்லாம் என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? இத கேட்டிருந்தா உண்மையாவே நீங்க பணத்து மேல ஆழமான ஆசை வச்சிருக்கீங்க. பெஸ்ட் வழி என்ன தெரியுமா? எனக்கு பணம் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் வேணும்னு நீங்க எழுதுறதுதான். இப்படி டைரியில இல்ல பேப்பர்ல நீங்க செல்வந்தன் ஆக வேண்டிய ஆசை எழுதுறப்போ அதுக்கான பர்பஸ் கிடைக்கும். பல யுக்திகளை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பர்னிங் டிசையர், வெறித்தனமான ஆசை. இதுதான் ஒருத்தனை தான் நினைச்சதை அடைய வைக்கும். ஒன்னு அடையணும்னா அதை அடையறதுக்கு முன்னாடி வெறித்தனமான ஆசை இருக்கணும். எழுதுங்க, என்ன வேணுமோ அதை எழுதுங்க. அதை பத்தி சிந்திங்க, அதை பத்தி கற்பனை பண்ணுங்க. இதெல்லாம் செய்யறப்போ இன்னும் உங்களுக்கு அதிகமா வேணும்னு ஆசை வரும். அந்த ஆசை வெறியா மாறும். ஏன் வேணும், எப்ப வேணும், இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுட்டா போதும். அந்த பணத்தை எப்படி அடையணுங்கிற வழி உங்களுக்கு தானா கிடைச்சிரும். எனக்கு செல்வந்தன் ஆகணும்னு நீங்க யோசிக்கிறப்போ ஃபியூச்சர்ல இருக்கவங்கள அடிப்படையா வச்சுதான் யோசிக்கிறீங்க. சோ தானா உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப், அதாவது எதிர்காலத்துல இருக்க உங்க கூட நெருக்கமாவீங்க. இப்படி நீங்க நெருக்கமாறப்போ இப்போ இந்த தருணத்துல பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தெளிவா எடுப்பீங்க, கவனமா எடுப்பீங்க. எதிர்காலத்துல இருக்க நீங்க என்ன செயல்படுவீங்களோ அதே மாதிரி தெளிவான சிந்தனையோட இப்போ செயல்படுவீங்க. நீங்க நேர்மையா உண்மையா இருந்தா போதும். இந்த மாதிரி நேர்மையா இருக்கப்போ நீங்க உங்க ஆழமான ஆசைகளை மட்டும் தெளிவுபடுத்த மாட்டீங்க, அந்த ஆசைகளை நல்லா வடிவமைக்கவும் செய்வீங்க. சோ உங்க எதிர்காலத்துல இப்ப வாழற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி வாழணும். செல்வந்தன் ஆகணுங்கிற அந்த ஆசை எதிர்காலத்துல இருக்க உங்ககிட்ட இருந்து இப்ப இருக்க உங்ககிட்ட பிரதிபலிக்கணும். உங்களுக்கு பணம் வேணும்னா எவ்வளவு வேணும், எப்போ வேணும், ஏன் வேணும், இதெல்லாம் எழுதுங்க. உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் இதெல்லாம் படிச்சு ஃபில்டர் பண்ணி நீங்க யாரு, நீங்க என்ன செய்யணும், இதெல்லாம் உறுதி செய்யும். உங்களுக்கு உண்மையாவே பணம் வேணும்னா அந்த பணத்தை அடையிற மனுஷனா உண்மையாவே நீங்க மாறிடுவீங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2. உங்க அடையாளத்தை மாத்தணும். 2 விஷயங்கள் தான் உங்களோட அடையாளம். நம்பர் 1, உங்களோட இப்ப இருக்க ஸ்டோரி. நம்பர் 2, உங்களோட இப்ப இருக்க ஸ்டாண்டர்ட். உங்க தற்போதைய கதை, உங்க தற்போதைய தரம், இது 2 தான் உங்க அடையாளமா இருக்கும். உங்க கதைங்கிறது நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, எந்த கோணத்துல இருந்து பாக்குறீங்க. உங்க தரம் அப்படிங்கறது இப்ப நீங்க எதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்றீங்களோ அதை பொறுத்து இருக்கு. நீங்க சொல்ற ஆமா இல்ல அப்படிங்கிற பதில் எல்லாமே உங்க அடையாளத்தை சார்ந்துதான் வெளிப்படும். உங்க அடையாளம் அப்படிங்கறது உங்களை பத்தின மொத்த கதை இல்ல, நீங்க எதுல ஃபுல் கமிட்மெண்டோட இருக்கீங்களோ அதுதான். சோ இப்போ உங்க கதை என்னவா இருக்கு? உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தி பெஸ்டான பவர்ஃபுல்லான பணக்காரனா பாக்குறீங்களா? சரியான விஷயத்துக்கு மட்டும் எஸ்ங்கிற பதில் சொல்றீங்களா? தேவையில்லாத விஷயத்துக்கு தைரியமா நோ சொல்றீங்களா? இப்படி எல்லாத்தையுமே பார்க்கணும். இதெல்லாம் தான் உங்க ஐடென்டிட்டி. நீங்க செல்வந்தன் ஆகணும்னா உங்க அடையாளத்தை மாத்தணும். உதாரணத்துக்கு மாசம் 30,000 ரூபாய் வருமானம் வந்தா போதும்னு அந்த அடையாளத்துக்குள்ள நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த 30,000 ரூபாய் தாண்டி உங்களால சம்பாதிக்க முடியாது. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ, உங்க தரத்தை எப்படி யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அதை அடிப்படையா வச்சுதான் உங்க ஆழ்மனசு இயங்கும். 30,000 தான் என்னால முடியும், இதுதான் என்னோட தரம்னு நீங்க ஆழ்மனசுக்கு சொல்லிட்டீங்க. இதை தாண்டி உங்களால அதிக பணத்தை சம்பாதிக்க முடியாது. நீங்க இப்ப சம்பாதிக்கிற பணம் ஆழ்மனசோட தரத்துலதான் இருக்கு. நீங்க உங்க தரத்தை உயர்த்தினாதான் பணமும் உயரும். நீங்க ஆசைப்படுற அளவுக்கான பணத்தோட லெவல ஆழ்மனசுல உயர்த்திக்கிட்டே வாங்க. இவ்வளவுதான்னு லிமிட் செட் பண்ண வேண்டாம். உங்க தரம் அதிகமாகணும். பணம் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடியே இந்த தரம், இந்த அடையாளம் உயர்த்தப்படணும். முன்னாடி நீங்க வேற, இப்போ நீங்க வேற, எதிர்காலத்துல நீங்க இன்னும் சிறந்தவங்களா ஆக போறீங்க. சோ இதை ஏத்துக்கங்க. நான் செல்வந்தனா இருக்கேன்னு சொல்லிக்கோங்க. இப்போ உங்களோட அடையாளம் எதிர்காலத்துல நீங்க எப்படி இருக்க நினைக்கிறீங்களோ, என்ன அடையாளத்தை வச்சிருக்க நினைக்கிறீங்களோ அந்த அடையாளமா இருக்கணும். எதிர்காலத்துல இருக்க உங்க ஐடென்டிட்டியை இப்போ கொண்டு வர்றப்போ கடந்த காலத்துல இருக்க உங்க அடையாளம் சுக்குநூறா உடையும்.
சோ நீங்க தானா ஆசைப்பட்டபடி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. உங்க அடையாளம் மாறுறப்போ, நீங்க செல்வந்தனா இருக்கீங்க அப்படிங்கிற அடையாளத்தை இப்ப எடுத்துக்கிறப்போ ஆழ் மனசு அப்கிரேட் ஆகும். வேகமா செல்வத்தை ஈர்க்க முடியும். சோ இப்ப இருக்க உங்களோட அடையாளத்தை மாத்தணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, பணத்தை கொடுக்கணும். உங்களோட மொத்த அடையாளத்தையும் மாத்தணும். நீங்க நினைச்ச மாதிரி பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு பணத்தை கொடுக்கணும். எனக்கு நல்லது நடக்கணும், நல்ல விஷயங்களை அடைய நான் தகுதியானவன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். இல்லனா உங்க ஆழ் மனசு அதுபடி செயல்படாது. எனக்கு செல்வத்தை அடையிற தகுதி இருக்குன்னு நீங்க உண்மையாவே ஃபீல் பண்ணலன்னா உங்க ஆழ் மனசை செயல்பட விடாம பெரிய தடங்களை ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எப்படி என்னோட ஆழ் மனசை நான் நம்ப வைக்கிறது? சேரிட்டிக்கு காசு கொடுக்கறது சிறந்த வழி. இது மூலமா நம்ம ஆழ் மனசை நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு நம்ம நம்ப வைக்கலாம். நம்ம நல்லது செய்யறோம், திரும்ப அதே நல்லதை அடைய நமக்கு தகுதி இருக்குன்னு நம்ப வைக்கலாம். இப்படி பண்றப்போ ஆழ் மனசும் சேர்ந்து நம்ம செல்வந்தனாக உதவி செய்யும். பெரிய பெரிய லம்ப் அமௌண்டா தான் தர்மம் பண்ணணும், உதவி பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் காசா இருந்தாலும் கொடுக்கலாம். நீங்க பணத்தை எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா பணத்தை வாழ்க்கையில ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க கொடுக்கறது அப்படியே பல மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பணத்தை நீங்க கொடுக்கறப்போ நீங்க நன்றியுணர்வை வெளிப்படுத்துறீங்க, நிறைவை வெளிப்படுத்துறீங்க. சோ இது பணத்தை தானா ஈர்க்கும். பணத்தை கொடுக்க கொடுக்க உண்மையாவே பணக்காரனா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ஃபீலிங் தான் ரொம்ப அவசியம். பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறது உங்களை சூப்பரா ஃபீல் பண்ண வைக்கும். இன்னும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் உங்களுக்கு தோணும். எதிர்காலத்துல இருக்க உங்க ஐடென்டிட்டியை தட்டி எழுப்ப முடியும். ஃபியூச்சர்ல நீங்க செல்வந்தனானா நிறைய பேருக்கு உதவணும்னு கற்பனை செஞ்சு வச்சிருப்பீங்க தானே. அப்ப நீங்க இந்த பிரசன்ட்ல உதவி பண்றப்போ, பணம் கொடுக்கறப்போ உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டியை டேப் பண்ண உணர்வு கிடைக்கும். எதிர்காலத்துல இருக்க உங்களோட நீங்க நெருக்கமாகணும்னா அதுக்கு 3 லெவல்ஸ் இருக்கு. பார்க்கணும், ஃபீல் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். சோ முதல்ல எதிர்காலத்துல இருக்க உங்களை பாருங்க. உங்களை அப்படியே கற்பனை பண்ணுங்க. நான் கெட்டவன், எனக்கு எப்படி பணம் கிடைக்கும், இப்படி நெகட்டிவா யோசிக்க வேண்டாம். நீங்க அதிக பணத்தை வாரி அரைக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இது உங்க நெகட்டிவான நம்பிக்கைகளை ஓரந்தள்ளி வைக்கும். உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா ஃபீல் பண்ணணும், எமோஷனலா கனெக்ட் ஆகணும். ஃபியூச்சர் செல்ஃபோட நெருக்கமாகறப்போ அதையே இப்ப இருக்க கரண்ட்லயும் செய்ய ஆரம்பிப்பீங்க. செல்வந்தனாகிற உண்மையான சந்தோஷத்தை உங்களால உணர முடியும். அப்புறம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆல்ரெடி பணம் கிடைச்சாச்சு. அந்த பணத்தை வச்சுதான் நீங்க செல்வந்தனா இப்ப புது அடையாளத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறப்போ அது நம்ம மைண்ட் செட்டை மாத்தி நம்மள செல்வந்தனா ஃபீல் பண்ண வைக்கும், செல்வந்தனா மாத்தும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, ரொம்ப ரேரான தனித்துவம் வாய்ந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நிறைய பணம் வரணும்னா நீங்க என்ன செய்றீங்களோ அதை பெஸ்டா செய்யணும். உங்க தரத்தை உயர்த்த நீங்க தனித்துவம் வாய்ந்தவரா மாறணும். உங்களை விட அந்த விஷயத்த யாருமே பெஸ்டா பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பெஸ்ட் பொசிஷனை அடையணும். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க திறன்களை வளர்த்துக்கோங்க. இது கொடுக்கற மதிப்பு 10 மடங்கா இருக்கும். மத்தத கூட உங்ககிட்ட இருந்து பறிச்சிடலாம். ஆனா உங்க ஸ்கில்ஸ, உங்க டேலண்ட்ஸ யாராலையும் பறிக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாரும் பறிச்சுக்கிட்டாலும் நாளைக்கு உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ வச்சு அதை விட 10 மடங்கு அதிக பணத்தை உங்களால சம்பாதிக்க முடியும். பணம்னு வரப்போ இவ்வளோதான லிமிட் இல்ல, எல்லையே இல்லாம பணத்தை அடைய முடியும். பிரயோஜனமான பொருட்களை உற்பத்தி பண்றீங்க, மத்தவங்களுக்கு சிறந்த ஸ்கில்ஸை கத்துக் கொடுக்குறீங்கன்னா இது எதுவுமே லிமிட்ல இருக்காது. உங்களோட செல்வம் இருக்க இருக்க உயர்ந்துகிட்டே தான் போகும். சோ ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. நம்ம கிட்டதான் இந்த யூனிக்கான திறன் இருக்குன்னு உங்க மேலேயே லவ் அதிகமாகும். யாரோடய நீங்க போட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல. மனசார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய முடியும். ஒரே ஸ்கில்ல நீங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தா உங்களால அதுல மாஸ்டர் ஆகிட முடியும். அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய செல்வம் எண்ணில் அடங்காததா மாறும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உங்க அறிவாற்றலை வளர்த்துக்கோங்க. உங்களோட வர்த்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி யார் இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க தான் உங்களோட சிறந்த சோர்ஸ். உங்களை நீங்க பெட்டரா மாத்திக்கிட்டே இருக்கணும். லைஃப் ஸ்டைலை மாத்தணும். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம், தியானம் பண்றது, உடற்பயிற்சி பண்றது, ஆரோக்கியமா சாப்பிடுறது, இப்படி உங்களை நீங்க பெஸ்டா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானா கிடைக்கும். மெயினா உங்களை சுத்தி இருக்க மக்கள், நீங்க கனெக்ட் ஆகக்கூடிய மக்கள் பாசிட்டிவானவங்களா இருக்கணும். உங்க மைண்ட் செட்லயே இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய செய்வீங்க. ஆனா சில விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கை அழகானதா மாத்தும். பல விஷயங்கள் உங்களுக்கு பணம் ரீதியா பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்காது. உங்களை சுத்தி பெஸ்டான டீம் உருவாக்குங்க. பிசினஸ் பண்றீங்களா, உங்களோட டீம், உங்க எம்ப்ளாயீஸ் பாசிட்டிவ் மைண்டோட இருக்கணும். அவங்களுக்கு நிறைய செய்யுங்க. அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ நாலேஜை வளர்த்துக்கோங்க, ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. உங்களை சுத்தி இருக்க மக்களை, நீங்க பழகுற மக்களை பெஸ்டா தேர்வு செய்யுங்க. உங்க டீமை பெஸ்டா பாத்துக்கோங்க. நீங்க உங்க மேல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் என்னைக்குமே லாஸ்ல போய் முடியாது. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தானா தேவையான ஆசெட்ஸ்ல, ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்க கவனிச்சா உங்களுக்கான தேவையும் தானா கவனிச்சுக்க முடியும். அடுத்து நம்பர் 6, ஆட்டோமேட்டிக் சிஸ்டமை செட் பண்ணணும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியணும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கத்துப்பீங்க. இது சும்மா கிடைக்குமா? பணம் செலவாகும், டைம் செலவாகும், எனர்ஜி செலவாகும். இவ்ளோ செலவாகுதுன்னு நீங்க யோசிக்கிறத விட செலவு பண்ணி இவங்க கிட்ட இருந்து நீங்க தெரியாத விஷயத்த கத்துக்கிறீங்களே,
அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒன்னும் தெரியல, ஆனா அதை நீங்க சிறப்பா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அத உங்களை விட நல்லா பண்ற ஒருத்தரை ஹையர் பண்ணி அவங்க கிட்ட கொடுங்க. அவங்களால அது பெஸ்டா பண்ண முடியும். எதுக்காக அக்கௌண்டன்ஸ் வைக்கிறாங்க, எதுக்காக பிளானர்ஸ் வைக்கிறாங்க, எதுக்காக ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வைக்கிறாங்க? இவங்கெல்லாம் இதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் அவங்களோட மெயின் வேலை. சோ இவங்க கிட்ட நம்ம கேக்குறப்போ தப்பே இல்ல. உங்களுக்கு தான் அது லாபமா போய் முடியும். ஒவ்வொரு வாரமும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஸ்பெஷலா கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். முன்னாடியே உங்க அக்கௌண்ட்ல செட்டப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காசு தானா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்படி உங்களோட சிஸ்டமை நீங்க அப்கிரேட் பண்ணணும். உங்க வெல்த் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிட்டே இருக்கணும். பணம் அப்படிங்கிறது வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதே பணத்தை பல மடங்கா அதிகரிக்க வைக்கும். சோ வர பணத்தை அப்பப்ப செலவு பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரியலன்னா அதை பத்தி கத்துக்கோங்க. இல்ல அதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிருங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ரியல் எஸ்டேட், ஸ்டாக் மார்க்கெட், வாடகை வீடு, வாடகை கடை, வாடகை குடவுன் இதெல்லாம் கட்டி விடுறது. ஒரு டைம் நல்லா யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணி கட்டிட்டீங்கன்னா அதுல இருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கோல்டு மாதிரி ஜுவல்லரியில இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட வேல்யூ அதிகமாயிட்டே தான் இருக்கும். ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன். 1960s 70s டைம்ல வந்த நியூஸ் நினைக்கிறேன். தங்க விலை அதிரடி உயர்வுன்னு டைட்டில போட்டு கிராமுக்கு 98 ரூபாயாக தங்க விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதுன்னு நியூஸ் போட்டிருக்காங்க. அப்போ கிராம் 98. ஆனா இப்போ 1 கிராம் தங்கம் வாங்கினா 6500க்கு மேல வைக்கணும். அப்போ 98 ரூபாய் பெரிய காசா இருந்திருக்கலாம். இப்போ நமக்கு சின்னதா தெரியுது. ஆனா மெயினான விஷயம் என்னன்னா தங்கத்தோட விலை உயர்ந்துகிட்டே தான் போகுது, குறையல. சோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். இப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய லேர்ன் பண்ணுங்க, மென்டார் கிட்ட கேளுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி கத்துக்கோங்க. இது மணி பத்தின நாலேஜ் அதிகமாக்கி உங்களை இன்னும் செல்வந்தனா செயல்பட வைக்கும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 7. பணத்தை என்னைக்குமே இழக்க கூடாது. ரூல் நம்பர் 1, பணத்தை இழந்துடவே கூடாது. ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 1 மறக்கவே கூடாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் கிங் வாரன் பஃபெட் சொன்னது. நீங்க சம்பாதிக்கிற பணத்துல 1 ரூபாய கூட தேவையில்லாம இழக்க கூடாது. தேவையில்லாம பணம் நம்ம கையை விட்டு போக போக நமக்கு தான் பிரச்சனை. சிலருக்கு இது சீக்கிரமே புரியும், சிலருக்கு அடிபட்டாதான் புரியும். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. பேராசையோட எனக்கு நிறைய பணம் வேணும்னு ஓடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியாம அது பின்னாடி ஓடி பணத்தை கொட்டி இறைச்சு இழக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி அதிகம் தெரியாத நண்பர்கள் கிட்ட அட்வைஸ் கேட்க கூடாது. பணத்தை இழக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நெகட்டிவான எனர்ஜியை வெளிப்படுத்தும். அப்புறம் உங்களால பணத்தை ஈர்க்க முடியாது, பணம் உங்க கைக்கு வராது. வீணடிக்கிறதால என்ன புண்ணியம் இருக்கு? உங்க ஆழ் மனசை லெவலப்பாக வைக்கணும். அதுதான் இங்க கோல். நீங்க பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நம்பிக்கை இழக்க ஆரம்பிப்பீங்க. நெகட்டிவான பாதையில போற மாதிரி ஃபீல் ஆகும். ஆழ் மனசு தப்பா ப்ரோக்ராம் ஆகும். உங்க அடையாளத்தை மறக்க ஆரம்பிப்பீங்க. உங்க தரம் குறைய ஆரம்பிக்கும். சோ கவனமா இருக்கணும். பணத்தை வீணடிக்க கூடாது, பணத்தை இழக்க கூடாது. லெசன்ஸ், நீங்க கத்துக்கிற வாழ்க்கை பாடங்கள் ரொம்ப முக்கியம். அந்த பாடங்களை நீங்க கத்துக்கவே இல்லைன்னா கத்துக்கிற வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க பணத்தை ஒரு முறை இழந்துட்டீங்கன்னா அந்த இழந்த பணத்தை திரும்ப அடைய 2 மடங்கு வேலை செய்யணும். இப்போ செக் பண்ணுங்க. பணம் உங்க கையை விட்டு எங்க வீணா செலவாகுதுன்னு பார்த்து அதை உடனே சரி பண்ணுங்க. இந்த 7 ஸ்டெப்ஸை வச்சு உங்களால சீக்கிரமே பணக்காரனா ஆக முடியும். பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் செல்வந்தன் ஆகுவேங்கிற வெறித்தனமான ஆசை வேணும். நீங்க வேணும்னு கேட்டாதான் அது கிடைக்கும். உங்க கதையை மாத்தணும், உங்க தரத்தை மாத்தணும், உங்க அடையாளத்தையே மாத்தணும். எதிர்காலத்துல பணக்காரனா இருக்க நீங்க என்ன ஐடென்டிட்டில வாழுவீங்களோ அதே மாதிரி இப்ப பிரசன்ட்ல வாழணும். இருக்க பணத்தை கொடுங்க. பொத்தி வச்சிருக்கிறதால நிறைவு இருக்காது. வெளியே கொடுக்க கிராட்டிடியூட் அப்படிங்கிற பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படும். எனக்கு பணம் கிடைக்க நான் தகுதியானவங்கிற வைப்ரேஷன் வெளிப்படும். பணத்தை அதிகமா ஈர்க்க முடியும். தனித்துவமான ரேரான ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் நிறைய செல்வத்தை அள்ளி கொடுக்கும். உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க நெட்வொர்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பார்த்து சூஸ் பண்ணுங்க. பாசிட்டிவான பெஸ்டான பர்சன்ஸை சூஸ் பண்ணுங்க. நிறைய புதுசா லேர்ன் பண்ணி நாலேஜை வளர்த்துக்கோங்க. உங்க செல்வத்தை ஆட்டோமேட் பண்ணணும். அதுக்கு பெஸ்டான ஆசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா என்னைக்குமே பணத்தை இழந்துடக்கூடாது. சோ முடிவு எடுக்க போறது நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களை செல்வந்தன் ஆக்கும். உங்க வாழ்க்கைய பெட்டரா மாத்தும். இப்பவே நான் செல்வந்தனா இருக்கேங்கிற பாசிட்டிவ் தாட்டை ஆழ் மனசுக்குள்ள பதிய வைங்க. ஆழ் மனசு இன்னும் செல்வத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.